ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சண்டேவோட கண்டினியூ விலாகு. மதியம் கோயிலுக்கு போகிறோன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ நான், அத்தாச்சி, அக்கா பொண்ணு, ருத்ரன் எல்லாருமே கிளம்பிட்டோம். இது நான் பிறந்து வளர்ந்த எல்லாம் எங்கள் ஊர் சிதம்பரத்தில் தான். அந்த ஊர் காளி கோயிலில் தான் இது நேற்று தேர். சாமிலாம் பார்த்து எல்லோரும் அர்ச்சனை கொடுத்தாங்க. குடிச்சு முடிச்சுட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டோம். ஜாலியாக எல்லோரும் பேசிட்டு உட்காந்துருந்தோம். ஈவினிங் போகிறத பற்றி ஜாலியாக ரகலை அடிச்சுட்டு பேசிட்டு உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் சாப்பிட்லாமா, டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு சாப்பாடெலாம் ரெடி பண்ணலான்னு எல்லாருக்கும் இலையை போட்டு நம்ம பிரியாணி செஞ்சோம் இல்லையா, அது எல்லோரும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சாப்பிட்லான்ட்டு எல்லாருக்கும் ரெடியாக எங்கள் அத்தாச்சி தான் பரிமாறிட்டு இருந்தாங்க. எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். பசங்க எல்லாருமே செம்ம ஜாலியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுவீங்களா அவங்கவுங்க ஊருக்கு போனீங்கன்னா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் எங்கள் ஃபேமிலி ரொம்ப பெரிய ஃபேமிலி. பட் ஆனால் இதில் நிறைய பேர் மிஸ் ஆகுறாங்க. ஒரு சில விஷயத்தினால எல்லா ஃபேமிலியும் இருக்கிற மாதிரி தான். கொஞ்சம் ஒரு சில பேர் சரியாக பேசிக்கிறது இல்லாமல் அந்த மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் இருக்கிறவங்க வரைக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். ஆனால் எல்லாருமே இல்லைன்னு சொல்லி தான் ஒரு வருத்தம். நெக்ஸ்ட் டைம் ஏதோ ஒரு ஹாப்பினஸ்னால் எல்லோரும் ஒன்றா சேரணும் அப்படின்றது எனக்கு ஒரு ஆசை. அது மாதிரி எல்லாருக்கும் பிரியாணி, ரைத்தா, இந்த எக்கு இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம். அன்றைக்கி கண்ணதாசன் ஸ்பெஷலாக ஒன்று செஞ்சுருந்தான். இது சிக்கன்லேயே பெப்பர் சிக்கன் மாதிரி. ஸோ அதுவே எல்லோரும் வச்சு சூப்பராக சாப்பிட்டோம். எங்கள் அத்தாச்சிலாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்னை விடவே அவங்க நல்லாவே சமைப்பாங்க. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் பசங்க ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா. அப்புறம் அதனால் தம்பி மட்டும் ஒருத்தன் போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தான். எல்லாருக்கும் வாங்கி வச்சுருந்தோம் சாப்பிடலாம். எல்லாருமே ஜாலியாக உட்காந்துருந்தோம். சாப்பிட்ற டைமே தெரியல. அவ்வளோ நேரம் உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டுட்டு பொறுமையாக அப்படியே பேசிகிட்டே சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிக்கவே எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 நேரம் ஆயிடுச்சு. ஜாலியாக விளையாண்டுட்டு அப்புறம் எனக்கும் கண்ணதாசனையும் அவங்க எல்லோரும் சாப்பாடு போட்டுகிட்டே இருந்தோமா. அப்புறம் எல்லோரும் சிரிச்சுட்டு ஜாலியாக சாப்பிட்டுட்டு விளையாண்டுட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் சாப்பாடு கண்ணதாசனும் எங்கள் அத்தாச்சி ஒருத்தவங்க அவங்களும் தான் செஞ்சுருந்தாங்க. அதான் அவங்கள்ட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட் வீடியோவில் வைக்கணும். அப்புறம் செஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம். பசங்களாம் வந்திருந்தானுங்களா. அப்புறம் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தோம். ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் கிளம்புறதுக்காக பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்களா. பூவு அப்புறம் நாங்களாம் மருதாணி போட்டு உட்காந்துருந்தோம். ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பூலாம் கட்டிக்கிட்டு மருதாணி இதெல்லாம் போட்டுட்டு ஈவினிங் ஃபங்க்ஷன் போகிறதுக்காக எல்லோரும் ரெடியாக ஆகிக்கிட்டு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி பசங்க எல்லோரெலாம் எடுத்துகிட்டு ஜாலியாக ஒன்றா இருந்தோம். அப்புறம் எல்லாருமே ஈவினிங்கே 6:00 போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்காக ரெடியாக ஆனோம். பட் ஆனால் நாங்கள் சொன்ன டைமை விட போகவே முடியல. அப்புறம் 11:00 ஆகிடுச்சு. நல்லா இருட்டிக்கிட்டு இருந்ததா, மழை வர வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் இருந்தோம். ஆனால் பிரியாணி நிறையா செஞ்சிட்டோம். ரொம்ப நிறைய மீந்து போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15 பேருக்கு நாங்கள் டார்கெட் இருந்தது. ஆனால் அதுக்கு மேலேயே இருந்தோடனே அப்புறம் சில தெரிஞ்சவங்க யாருக்காச்சும் கொடுத்துடலான்னு சொல்லிவிட்டு எங்கள் அத்தாச்சி யாருக்காவது எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டாங்க. ஏன்னா வேஸ்ட்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு. பாஸ்மதி ரைஸ் செஞ்சதுனால இன்னும் சூப்பராக பொலன்னு இருந்துச்சு. நிறையா சாப்பாடு. இன்னுமே ஒரு நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒரு 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அந்தளவுக்கு சாப்பாடு செம்மையாக மீந்து போச்சு. சரி பத்தாமல் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நிறையாவே போட்டு செஞ்சாங்க. இன்றைக்கி எங்கள் அத்தான் தான் எல்லாமே செஞ்சது. அவங்க வீட்டில் தான் இருந்தோம் எல்லோரும். கல்யாண வீட்டு பொண்ணு வீடை விட எங்கள் வீடு தான் பயங்கர கூட்டமாக ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் எல்லாம் பசங்களாம் உட்காந்துருந்தாங்க. எல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு நாங்களும் மருதாணிலாம் போட்டு உட்காந்துருந்தோம். எல்லாம் பேசிக்கிட்டே அப்படியே போட்டு முடிச்சுட்டு ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு நாங்களும் ஒரு 6:45 போல் அழகாக ரெடியாகி கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு ஃபஸ்ட்டு நான் கண்ணதாசனும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அப்புறம் மண்டபத்துக்கும் போயாச்சு. பசங்க எல்லோரும் வண்டி வச்சுருந்தனால அப்படியே ஆளையும் ஒவ்வொருத்தவங்களாக போய் அப்படியே மண்டபத்தில் விட்டுட்டு வந்தாச்சு. அங்கே மண்டபத்துக்கு போயிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த ஃபோட்டோ தான் இது. அதுக்கப்புறம் என் தங்கச்சி, அவங்க ஹஸ்பண்டு, அப்புறம் நாங்கள் எல்லாருமே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஏன்னா ஃபோட்டோ எதுக்கு எடுக்கிறோன்னா, போயிட்டு அங்கே உள்ளே போயிட்டு எடுத்துகிட்டு வரணுன்னா ரொம்ப டல் ஆகிடுது. எங்கள் 2 அக்கா எனக்கு
அப்புறம் அதனால சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டே உள்ள ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். எங்களுக்கு வேணும்லாம் எடுத்துகிட்டு தான் உள்ளே போனோம். இதுதான் பொண்ணு மாப்பிள்ளை. அப்புறம் சாப்பாடுலாம் சூப்பராக இருந்துச்சு. டிஃபன் ஐட்டம் இதுதான் சாப்பாடு. பரோட்டா, தோசை, இட்லி, ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி நிறையா போட்டிருந்தாங்க. அப்புறம் பின்னெல்லாம் முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். வெண்ணிலா அண்டு ஸ்ட்ராபெரி இருந்துச்சு. நல்லா ஜாலியாக சாப்பிட்டோம். அப்புறம் எங்கள் அண்ணி கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் எல்லாருமே. அப்புறம் நானும் எனக்கு இவ பொண்ணா வேணும் யாராவது சொன்னால் நம்புவீங்களா? ஆமாம். அதுக்கப்புறம் இது 2 எங்கள் அக்கா அவங்க கூடயும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இதே மாதிரியே அடுத்த ஃபங்க்ஷன்லேயும் எல்லோரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தோம். முடிச்சுட்டு ஃபைனலாக இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பாய்.